தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தேவனுடைய எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லி, அவர் நம்மை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி சொல்லி கொஞ்ச நேரம் அவரை நாம் உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதியதாக இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை திருப்தி ஆக்குகிறதா நம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை மாறாதது. உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதியதா இருக்கிறதப்பா. உம்முடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியதா இருக்கிறது. உம்மை முழு இருதயத்தோடு வாஞ்சையோடு உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினால் நீர் திருப்தியாக்குகிறீர். உம்முடைய கிருபையினால் நீர் திருப்தியாக்குகிறீர். உம்முடைய சமூகத்திலே நிறைவான ஆறுதல், உம்முடைய சமூகத்திலே நிறைவான பலன், உம்முடைய சமூகத்திலே நிறைவான கிருபை, உம்முடைய சமூகத்திலே நிறைவான இரக்கம். உங்க சமூகத்துல மட்டும்தான் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல மாத்திரம்தான்ப்பா. உடைய பிரசன்னத்தினால கர்த்தாவே நீர் எங்களை மூடுங்க. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை, 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 ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. சேர்ந்து சொல்லும். ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற. சேர்ந்து சொல்லும். ஆராதனை, 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 ஆராதனை,
என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனாய் என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே அன்பரே சுராஜனுக்கே சேர்ந்து சொல்லும். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும். சொல்லுங்க, அபிஷேகத்தினால் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே எங்கள் ஆவியான தேவனுக்கு, எங்கள் யெகோவா தேவனுக்கு, எங்கள் யாவே தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு என்னும் நாமமுள்ள எங்கள் இரட்சகருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். மனிதர்களை ரட்சிக்க வல்ல இயேசு என்ற நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் வல்லமையுள்ள அந்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாயிருக்கையில் எங்களை நேசித்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தந்த அந்த இயேசுவுக்கு எங்கள் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மேலானது, உம்முடைய நாமம் மாத்திரம் மேலானதுப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எழுந்தருள வேண்டும். எங்களுடைய ஆராதனையில, எங்களுடைய பாடல்களிலே, தேவ செய்தி எதை செய்தாலும் இயேசு அதில் மகிமை அடைய வேண்டும். ஆவியானவர் அதில் நிறைந்திருக்க வேண்டும். பரலோக திட்டம் அதில் நிறைவேற வேண்டும். ஊழியக்காரனுடைய திட்டம் அல்ல, விசுவாசியினுடைய விருப்பம் அல்ல. பரலோக தேவாதி தேவன் இந்த சபைக்காக
உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்காக நீர் எதை திட்டம் பண்ணினீரோ அது நிறைவேறட்டும். மனுஷனுடைய திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். மனிதனுடைய திட்டங்கள் வேண்டாம், மனிதனுடைய அனுபவங்கள் வேண்டாம். பரலோக தேவன் மாத்திரம் இடைப்படுவீராக. கர்த்தாவே, நீர் எழுந்தருளும். கர்த்தர் நல்லவர் என்று தேவாலயத்திலே ஜனங்கள் துதித்த பொழுது உம்முடைய மகிமை மேகம் போல் மூடினதல்லவா? அதை போல அப்பா, உம்முடைய மகிமையின் மேகத்தினாலே எங்களை நீர் மூடும். உம்முடைய மகிமையின் மேகத்திற்குள் எங்களை அழைத்து செல்லும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை திருப்தியாக்கும். எங்களுடைய ஆத்துமா விடாய்த்து போய் வந்திருக்கிறதப்பா. எங்களுடைய ஆத்துமா தாகமாய் வந்திருக்கிறது. எங்களுடைய ஆத்துமா பசியாய் வந்திருக்கிறது. தாகத்தில் இருக்கிறது எங்கள் ஆத்துமாவை ஜீவ தண்ணீரினாலும், தாகத்தோடு இருக்கிற எங்களுடைய ஆத்துமாவை ஜீவ தண்ணீரினாலும், பசியாய் இருக்கிற எங்களுடைய ஆத்துமாவை உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலும் இந்த நாளிலே ஒவ்வொருத்தரையும் நீர் திருப்தியாக்குவீராக. என்னுடைய ஆத்துமா திருப்தி அடையட்டும். உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய அன்பினால், உம்முடைய கிருபையினால் நாங்கள் திருப்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும். குறைவுகளோடு வருகிறவர்கள், பலவீனங்களோடு வருகிறவர்கள் இந்த நாளிலே தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். தேவனுடைய நிறைவை தங்களுடைய வாழ்க்கையில பார்க்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவினுடைய திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுகிறோம். மனுஷனுடைய ஆலோசனைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இந்த ஆலயத்தை சுற்றி தேவ தூதர்களை பாதுகாப்பிற்கு சொல்லுகிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். அரண்களும் பிசாசுடைய கோட்டைகளும் உடைக்கப்படட்டும். வானமண்டல வல்லமைகள் சிதறடிக்கப்படுவதாக. நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே எங்களுக்கு மேலாக இருக்கிற வானத்தின் பலகணிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பரலோக நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படி, பரலோக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்யும். பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. சில பாடல்களை பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அவர் ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. எஸ், நம் நம்பிக்கையோடு சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கண்ணதடி பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கண்ணதடி பாடுவோம். கண்ணதடி பாடுவோம். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள். சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரே
கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். நீராழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவாயை துதியுங்கள். நீராழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவாயை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினியே கல்மலையே துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு மாத்திரம். நம் இயேசு சுராஜாவுக்கே. வாலிபாரே கண்ணியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். சேர்ந்து சொல்லுவோமா? வாலிபாரே கண்ணியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னை கண்மணி போல் காக்கிற என்னுடைய நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு என்றும் இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடப் போகிறோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்கு. திரும்ப சொல்லுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்கு
நாட்களிலே வேலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவித நாட்களில் வேலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் வேலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதயன் தண்ணிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதயன் தண்ணிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. திரும்ப சேர்ந்து சொல்லுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோமா? இயேசுவால ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. அகிலம் அனைத்தையும், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. துதி செய்ய தொடங்கியதோ எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி
பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்முடைய வார்த்தையினால் கோலும் கையுமாக யாக்கோபு பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். வாக்கு பண்ணினீரே உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். சொல்லுங்க. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். இயேசுவாலே உம்மாலாகும் எல்லாம். விசுவாசித்தால் உம்மாலாகும் எல்லாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். சொல்லுங்க. அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். வார்த்தையினால் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. என்னை இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் மேல நம்ம வைக்கிறதான முழுமையான விசுவாசம். முழுமையான விசுவாசம். அவருடைய வார்த்தையை நம்பினவர்கள் பிழைத்தார்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டவர்கள் நன்மையை கண்டார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம், வாக்கு பண்ணின தேசத்தை அவனுடைய சந்ததி சுதந்தரிக்கும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். ஆனா அவன் கண்களால் அதை காணவே இல்லை. அவன் சாகர வரைக்கும் அது நடக்கவே இல்லை. ஆனா அது அவன் விசுவாசிச்சான். தேவனுடைய பார்வையில நம்மளுடைய நீதி ஒரு அழுக்கான கந்தைங்க, அழுக்கு துணி. நம்மளுடைய பக்தி வைராக்கியம் தேவனுக்கு முன்பதாக ஒரு அழுக்கு துணியை போலதான் இருக்கும். ஆனா தேவனுக்கு முன்பதாக முழு மனதோடு அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் உள்ள இருதயம் இருக்குது பாத்தீங்களா, அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அதுல தான் தேவன் பிரியப்படுகிறார். அந்த விசுவாசம் உள்ள இருதயத்துல தேவன் பிரியப்படுகிறார். அவரால முடியும், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்கிறதான விசுவாசம். வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் அதை கண்களினால் காணவில்லை என்றாலும் அவருடைய சந்ததி அதை பார்க்கும்படி தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அநேக தரம் இஸ்ரவேல் ஜனங்க தேவனை விட்டு பின்வாங்கி போன நாட்களில் கூட தேவன் அடிக்கடி தனக்குத்தானே நினைவூட்டி கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? என் தாசனாகி ஆபிரகாமுக்கு நான் வாக்கு கொடுத்ததுனாலதான் இந்த ஜனத்தை இன்னும் நான் அழிக்காம வச்சிருக்கிறேன்.
என்னுடைய ஆபிரகாமின் சந்ததி அழிக்கப்படுவதில்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கனம் பண்ணும்படிதான் இஸ்ரவேலை நான் இன்னும் அழிக்கவில்லை என்று சொல்லி அவருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அழிக்காமல் தேவன் அவர்களை காத்து கொண்டிருந்தார். காரணம் ஏன் தெரியுங்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதுதான் நீதி. நம்முடைய பக்தி வைராக்கியமோ, நம்முடைய ஜெபமோ, நம்மளுடைய உபவாசமோ, நம்மளுடைய வேத வாசிப்போ, வேதத்தை அப்படியே கை கழுகிறதோ, இது நம்மை நீதியின் பாதையில நீதியை காண்பிப்பது இல்லை. நாம் தேவனை விசுவாசிக்கிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை விசுவாசிப்பது, எந்த சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் நம்புவது, இதைதான் தேவன் நீதியாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறார். இதுதான் நீதி. இதுதான் நீதி. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, நாம் யாவரும் நம்மை பரிசோதித்து பார்ப்போம். தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நிற்கிறேன்? உங்களுக்கு முன்னாடி நான் நல்லவனா தெரியணுன்றதுக்காக நல்ல அழகான ட்ரெஸ் நான் போட்டுட்டு வரலாம், என் முகத்துல சந்தோஷம் இருப்பது போல நான் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனா என் மனதில் இருக்கிற எண்ணங்களையும் யோசனைகளையும் உங்களால பார்க்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம நிக்கிறது யாருடைய சமூகம் தெரியுங்களா? நம்ம இங்க நிக்கும் போது இந்த தேவனுடைய பிரசன்னம் நம்ம முகத்தை பார்க்கறது இல்லைங்க. நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்றது கூட ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. அவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் சோதித்து பார்க்கிறார். இருதயத்தின் ஆழங்களை சோதித்து பார்க்கிறார். விசுவாசம் உள்ள இருதயம் எது? தேவன் மேல நம்பிக்கை உள்ள இருதயம் எது? தேவனை தன்னுடைய நம்பிக்கையாகவும் புகலிடமாகவும் கொண்டுள்ள இதயம் எது? வாயினாலே மாத்திரம் துதித்து இருதயத்திலே தூரமாயிருக்கிற இருதயம் எது என்று சொல்லி தேவன் எல்லாரையும் விசாரிக்கிறார். ஆனா நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் நம்மளுக்கு இன்னும் நமக்கு தண்டனை கொடுக்கல, நமக்கு செய்யல. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஏன்னா அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. இந்த நாளில் தேவன் நமக்கு இன்னொரு சான்ஸ், இன்னொரு முறை, ஒரு தடவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட நீதியில் நான் இருக்கிறேன், தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக என் இருதயம் எப்படி இருக்கிறது? வெளியிலே விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு உள்ளே சந்தேகத்தோடு இருக்கிறேனா? வெளியிலே பரிசுத்தவானை போல காண்பித்துக் கொண்டு உள்ள என்னுடைய இருதயங்களும் யோசனைகளும் தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கிறதா? இதை தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். தேவனுக்கு பிரியமான பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை தேவரீர் நீர் புறக்கணிக்க மாட்டீர், நீர் தள்ளி விடுவதில்லை. தேவனுடைய சமூகத்திலே நம்ம எப்படி நம்ம அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நார்மலா ஒரு வேலைக்கு யாராவது ஒருத்தங்க இன்டர்வியூக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுற பேச்சுல இருந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே கவனிச்சு பார்ப்பாங்க. அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அவன் வார்த்தை எப்படி இருக்கு என்று சொல்லி. இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அது தேவனுடைய பிரசன்னம். மனுஷர் பார்க்கிற மாதிரி நான் வெளியில பேசுற காரியங்கள், இந்த காரியங்கள் அவர் பார்க்கிறதே கிடையாது. மறைந்திருக்கிறவைகளை பார்க்கிறார். சிந்தையிலே மறைந்திருக்கிற ஆழங்களை சோதித்து பார்க்கிறார். ஆகையினால் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம்.
உம்முடைய சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஏமாற்றமான வாழ்க்கை வேண்டாம். இரட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உமக்கு முன்பதாக பிரியமானவனாய், உம்முடைய சித்தம் செய்கிறவனாய், உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி என்னை மாற்றும். நாம் யாரும் முழங்கால் படிடுவோமா? முடிந்தவர்கள் எல்லாரும் நெடுமுழங்கால் நின்று சொல்ல போகிறோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். உண்மையாய் சொல்லுங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். திரும்ப சொல்லுமா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமான சொந்தமையா. பலியா என்னை ஏற்றுக்கொள்ளும். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தம் செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய விருப்பத்தை என்னிலே நிறைவேற்றும்படியாய் நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனுக்கு பிரியமானது ஆராதனை ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பாடுறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை. தேவன் அதுல பிரியப்படவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அதை பார்த்து துக்கப்படுவார். நான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு
வெளியில வேற ஒண்ணு பாடினேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆகையினால நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா உண்மையாலுமே அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க சொல்லணும். நான் பாடுறேன்றதுக்காக நீங்க பாட வேணாம், நீங்க மியூசிக் வாசிக்கிறாங்கன்றதுக்காக நீங்க இந்த பாட்டை பாட வேணாம். உண்மையாலுமே உள்ளத்திலிருந்து தேவன் பிரியப்படும்படி, தேவன் ஆளுகை செய்யும்படி, தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படி, தேவனுக்கு பிரியமில்லாத பொறாமைகள், மேட்டிமைகள், வாக்குவாதங்கள், கசப்புகள் இதெல்லாம் நமக்குள்ள இல்லாதபடி தேவன் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விருப்பம் இருந்தா மாத்திரம் நீங்க பாடலாம். இல்லனா நம்மளுடைய ஆராதனை, நீங்களும் நானும் செய்யற ஆராதனை, அது தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை. நம்ம இங்க உட்காந்து பாட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிறார். உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. உண்மையாவா? உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. ஆண்டவர் பார்க்கிறார். கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆமாப்பா, நாங்க உமக்கு சொந்தம். நாங்க உமக்கு சொந்த பிள்ளைகளா இருக்கும்படி, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இருக்கும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும் தகப்பனே, நீர் எங்களை ஆளுகை செய்யும் தகப்பனே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுகை செய்யும். தேவனுடைய பரிசுத்தமான அக்கினி பலியாகி எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத பலவீனங்கள், மாம்ச கிரியைகள், எங்க சரீரத்தில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வாழ்க்கையில, குடும்பத்துல கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கி வீடும் முற்றிலும் எரி
வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மணியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மணியட்டுமே. சேர்ந்து சொல்லுமா. உகந்த காணிக்கையா என்னை முழுவதுமா ஒப்புக்கொண்டேனையா. தேவனுடைய சமூகத்திலே சுகந்த வாசனையா நுகர்ந்து நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. என்னை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளும். ஏனென்றால் உமக்கு தூய பலியாய் நீர் விரும்பும் உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் இருக்கும்படி வந்திருக்கிறோம். எங்களை கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. உலகம் எங்களை திருப்தி செய்ய முடியாது. எங்களுடைய ஆத்மா உலகத்தினால் திருப்தியாகவும் முடியாது. உம்முடைய வார்த்தை தான் எங்களை திருப்திப்படுத்தும். உம்முடைய சமூகம் தான் எங்களை தேற்றும். உம்முடைய ஜீவ தண்ணீர் தான் எங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியும். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. சேர்ந்து சொல்லும். ராஜா பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. சேர்ந்து சொல்லும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்களை திருப்தியாக்கும் உம்முடைய பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். மோசே ஜெபிக்கிறாரு, உங்களுடைய பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு எங்களை கொண்டு போக வேண்டான்றவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. ஆண்டவர் வாக்கு பண்ணினதான அந்த சமூகம், அந்த பிரசன்னம் இந்த நாளிலும் நம் ஒவ்வொரு மேலே இருந்தால் அதனுடைய அனுபவமே தனியான அனுபவமாக இருக்கும். ஒருவேளை தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி இருதயத்தில் காணப்படுகிற கடின தன்மைகள், சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், கடந்த காலங்களிலே ஏற்பட்டதான குறைவுகள், இவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக பரிசுத்தாவினுடைய கையில் நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்துருவோம். எங்களுடைய பலவீனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு துக்கங்களை சுமந்தீங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க. உங்களுடைய காயத்தின் தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் கடந்த நாட்களிலே, கடந்த காலங்களிலே காணப்பட்ட அதே பலவீனங்கள் மறுபடியுமாய் எங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பலவீனங்கள் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம்,
அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில ஒருவேளை அவமானத்தினால் நிந்தைகளினால் நிரம்பி இருக்கலாம். அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வெட்கத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய வல்லமையுள்ள அப்பாவனுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நம்முடைய முகம் அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, பழிச்சொல்லிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லமை அப்பாவுடைய முகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அந்த நிலவரத்துக்கு மத்தியில் உதவி செய்கிறவராய், தூக்கி எடுத்து நிறுத்துகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர், வல்லமையுள்ளவர், இரக்கமுள்ளவர். தகப்பனே, உம்முடைய கரங்களினாலே எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உம்முடைய பாதத்தில் உண்டு அப்பா, உம்முடைய சமூகத்தில் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி நீரே சேற்றி நின்று நிறுத்தி நீரே கண்மலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தி துதி பாடுவே, துதி பாடுவே. தூக்கி நீரே சேற்றி நின்று நிறுத்தி நீரே கண்மலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தி துதி பாடுவே, துதி பாடுவே. ஆராதிப்பே ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தீரேனாய் ஆராதிப்போ இயேசு ராஜனை, ஆராதிப்போ இயேசு ராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தீரேனாய் ஆராதிப்போ இயேசு ராஜனை. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, எங்களுடைய மத்தியில நீங்க எழுந்தருளி அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற துயரமான துக்கமான அந்த சிந்தைகளை மாற்றி சந்தோஷத்தினால் நீர் இப்பொழுது உடைய பிள்ளைகளை நீங்க நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க தருகிறதான அந்த சந்தோஷமும் சமாதானமும் நிரந்தரமானது, உலகத்தால் கொடுக்க முடியாது, உலகத்தால் எடுக்கவும் முடியாத ஆண்டவரே. அவ்விதமான அந்த சமாதானத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து அந்த சமாதானத்தினாலே நிரம்பி எங்களுடைய வாழ்க்கை நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்போதும் களி கூர்ந்து மகிழை செய்வீராக. இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வைத்திருக்கிற மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.